மனிதனுடைய இயக்கம் எல்லாம் எப்பொழுதுமே எதையாவது தேடிக்கொண்டே இருக்கும். பொதுவாக மனசு எப்பவுமே சும்மா இருக்கவே இருக்காது. எதையாவது தேடும் அல்லது சும்மாவே சோகமா இருக்கும். இன்றைக்கு பார்க்கிற காரியம் என்னவென்றால், தேடினால் அவரை கண்டுபிடிக்கப்படுவீர்கள். If you search, you will find him. ஆண்டவரை தேடுறது குறித்து தான் பார்க்க போகிறோம். இந்த பூமியில ஒவ்வொரு மனிதனும் எதையாவது தேடுறான். ஒரு சிலர் சமாதானத்தை தேடுறான், சிலர் பணத்தை தேடுறான், சிலர் நல்ல பார்ட்னரை தேடுறான், சிலர் நல்ல வாழ்க்கையை தேடுறான். எதையாவது தேடிக்கிட்டே இருப்பாங்க. நான்லாம் சில நேரத்தில் என்ன தேடுறேனே தேடிக்கிட்டு இருப்பேன், தெரியாமையே. ஒரு 2 மணி நேரம் தேடி பாருங்களேன், நம்ம என்ன தேட தொடங்கணுன்றதை மறந்துடுவோம். தெரியுமா உங்களுக்கு? ஆமாம். அதனால தான் ஆலயங்கள்லாம் சீக்கிரமாக டக்குன்னு முடிக்கிறேன். ஏன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் இப்போ வச்சுங்களேன், எதுக்கு சர்ச்சுக்கு வந்தனே தெரியாமல் பாதி பேர் தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் குயிக்காக முடிச்சிடுறது. ஏம்மா நீங்கள் தூங்க தொடங்கிடாதீங்க, நீங்கள் வீட்டில் போய் எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, இங்கே உட்காந்து ஜெபம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ற. அப்போது தேடுவது மனிதனுடைய ஒரு இயல்பாகவே இருக்கிறது. வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க பார்க்கலாம். எரேமியா எழுதின புத்தகம் 29ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிக்கலாம். தம்பி, அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். இங்க பாருங்களேன், வேதம் சொல்லுகிறது, எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறா, முழு இருதயத்தோடு தேடும் பொழுது தேடுறவங்க தான் என்ன பண்ண முடியும்? கண்டுபிடிக்கவே முடியும். தேடாதவங்களுக்கெல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இயேசு கிறிஸ்து ரொம்ப அருமையானவர், இனிமையானவர், நல்லவர் என்று நாம் சொல்லலாம். ஆனா அதை ருசித்தவங்களுக்கு தான் தெரியும். எப்படி நல்லவர் அப்படின்னு கேட்டா, அவர் நல்லவருங்க, எப்பவுமே நல்லவர். இயேசுநாதர் எப்பவுமே எப்படிங்க நல்லவர் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில செய்த நன்மைகளை எண்ணி பார்க்கும் பொழுதுதான் நல்லவர் என்று சொல்லலாம். இயேசு கிறிஸ்து தேனிலும் மதுரமானவர். எப்படி மதுரமா இருக்க முடியும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில கசப்புகளை அகற்றும் பொழுதுதான் அவர் மதுரமாய் மாறுகிறவராய் இருக்கிறார். அல்லது ஆண்டவரை ஒருவேளை நம்ம எல்லாம் யோசிக்கலாம், நானா ரட்சிக்கப்பட்டவன் தாங்க, நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறேன். ஆனா உண்மையாய் வேதம் சொல்லுகிறது, சில முக்கியமான தேடுதல் ஒவ்வொரு ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கும் அவசியமானதாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். முதல்ல இன்னைக்கு பார்க்க போற காரியம் என்னன்னா, மனுஷன் ஆவிக்குரிய பிள்ளைகள் எதை தேடணும் அப்படின்னா, நம்ம வளர்வதற்கான ஞானத்தை தேட வேண்டியது அவசியமானதாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். எடுத்து வாசிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 பேதுரு 3:18 வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள், அவருக்கு இப்பொழுதும் என்றைக்கும் மகிமை உண்டாதாக. இங்க பாருங்க, முதல்ல வேதம் சொல்லுகிறது, if you are searching something or if you are a Christian, you always need to have a thirst to search. நீ எப்பொழுதுமே தேடிக்கொண்டே இருக்கணும். தேடனாதான் ஆண்டவரை கண்டுபிடிக்க முடியும். அப்ப ஆவிக்குரிய பிள்ளைகள் எதை தேட வேண்டும் என்றால், அவரை அறிந்து கொள்ளுகிற அறிவை தேடிக்கிட்டே இருக்கணுமா? அறிவை தேடணும். ஏன் அப்படி தேடணும் அப்படின்னா, நமக்கு அறிவில்லையா அப்படின்லாம் கிடையாது. நமக்கெல்லாம் நல்ல அறிவு. உலகத்திலேயே பெந்தகோஸ்தேக்காரனுக்கு இருக்கிற போல மூளை யாருக்குமே கிடையாது. நீங்க வேணா லைட்டா தொடச்சிங்க, ஏன்னா வெளியே சில நேரத்தில் வழிஞ்சு வெளியே வரும். அப்போ பெந்தகோஸ்தேக்காரங்களுக்கு நல்ல அறிவு இருக்கு, அதெல்லாம் நான் தப்பு சொல்லல. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆவிக்குரிய பிள்ளைகள் வேதத்துல இயேசு யார், அவர் எதற்காய் பூமியில வந்தார், எப்படி வாழ்ந்தார், எதற்காய் போயிருக்கிறார், எப்ப வரப்போகிறார், வரும்போது நமக்கு என்ன அங்க காத்திருக்கிறது என்பதை அறிவு நமக்கு இருக்கணும். அதுதான் ரொம்ப அவசியம். இன்னைக்கு அறிவில்லாம வாழும் பொழுது உலகத்துல நாம் உலகத்தின் பிள்ளைகளை போலவே மடிந்து போய்விடுகிறவர்களாய் இருக்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு நித்தியம் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. அதற்குள்ளே பிரவேசிப்பது எப்படி என்ற அறிவு நமக்கு வேணும். 2வது ஒரு காரியம் அதிலே நம்ம வாசிக்கிறோம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனம் நமக்கு தெரிஞ்சதுதான். கொலோசியர் 2:6-7 வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகும். இங்க பாருங்களேன், முதல்ல சொல்றாரு அறிவு அப்படின்னா, நீங்க ஒருவேளை இந்த காலையில இயேசு யார், எதற்காய் நம்மை அழைத்திருக்கிறார் என்ற ஆராய்ச்சியில வந்திருப்பீங்கன்னா, முதல்ல
அறிவு எதுல இருக்கணும்னா வேறு கொண்டு இருக்கணும், நிலைச்சு இருக்கணும். வேத வசனம் நமக்கு நிறைவேறுகிற வரைக்கும் அதிலே நிலைத்து இருக்கணும், வேறு கொண்டு இருக்கணும். வாசம் முடிச்சிருங்க. அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. இங்க பாருங்க, அவர் மேல கட்டப்பட்டு அவர் மேல என்ன பண்ணுமா? நடக்கணும். இன்றைக்கு அவர் நடந்ததை போல நடப்பது என்பது எளிதான காரியம் கிடையாது. இயேசுவை போல நம்மள நடக்க முடியும்னா வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே கிடையாது. எத்தனை பேர் நம்ம இயேசுவை போல மாற ட்ரை பண்ணலாம், மாற, ஆனா இயேசுவை போல நடப்பது என்பது ரொம்ப 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 கடினமான ஒரு காரியம். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ராம் முழுதும் ஜெபம் பண்ணணும், பகல் முழுதும் ஊழியம் செய்யணும். ராம் முழுதும் ஜெபம் பண்ணணும், பகல் முழுதும். நீங்க ஒரு ராத்திரி தூங்கலன்னா மறுநாள் சாயங்காலம் மத்திய 3 மணிக்கெல்லாம் நீங்க காலி, தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா வெயில் அதிகரிக்கும் பொழுது நம்ம உடல்ல இருக்க எல்லா நீரையும் எடுத்துடுச்சுன்னா குழன்னு அப்படியே பத்துன்னு கீழே விழுந்துருவாங்க. சிலர்லாம் சன்ஸ்ட்ரோக் வந்துடும் ராத்திரி தூங்காம ஒரு நாள் வேலை செஞ்சா, எக்ஸ்ட்ரா ஒரு நாள். இயேசு அப்படிதான் ஊழியம் செய்தார். அப்ப அவரை போல நடப்பது பிசிக்கலாவும் ஸ்பிரிச்சுவலாவும் ஒரு முடியாத காரியம். ஆனா அவரை போல நடப்பதற்கு பிரயாசப்படுவது அறிவாய் இருக்கிறது. அதுதான் உண்மையான அறிவு. இன்றைக்கு அதை தேடுறோமா? இயேசு எப்படி நடந்தாரு, எப்படி வாழ்ந்தாரு, அது போல நம்ம வாழ்வதற்கு கொஞ்சமாவது பிரயாசப்படுகிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமானதாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்ப முதல்ல நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகள் தேட வேண்டியது என்னன்னா, அறிவு நமக்கு இருக்குதா? நீங்க காலைல என்னடா முதல் சர்வீஸ்க்கு வந்து அறிவுக்குதான்னு கேட்குறீங்களே அப்படின்னு யோசிக்காதீங்க. உங்களுக்குலாம் இருக்குதுன்னு முதல்ல சொல்லிட்டேன். அப்பப்போ கட்சி வச்சு மூஞ்சே காதெல்லாம் தொடச்சிங்க, ஏன்னா வெளியே வந்துடும் அறிவு. ரைட், ஓகே. இப்போ எதுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னா, உண்மையிலே ஆவிக்குரிய பிள்ளைகள் வேதத்தில் இருக்கிற ஆழமான காரியங்களை அறிந்து கொள்ளுவதில் அறிவுள்ளவர்களா இருக்கிறாங்க. ரெண்டாவது ஒரு காரியம் என்ன தெரியுமாங்க, நம்ம தேட வேண்டியது ஆண்டவர் நம்மளை அழகா வழி நடத்துறாரா, அவருடைய டைரக்ஷன்ஸ் நமக்கு இருக்கிறதா. ஏதோ காலையில எழும்புறோம், ஜெபம் பண்றோம், அன்னைக்குரிய வேலை செய்யறோம், ராத்திரி தூங்குறோம், எழுந்தா அடுத்த நாள் இதே ரொட்டீன் வேலை கிடையாது. ரொட்டீன் வேலை தினந்தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. காலை தோறும் அவர் கிருபை, எழுந்து வரும்போது புதுசா தான் இருக்கணும். அதே மாதிரி ஒரே மாதிரி வாழ்ந்தா அது ஆவிக்குரிய வாழ்க்கை கிடையாது. தினந்தோறும் போராட்டங்களோடு இருப்பதுதான் ஆவிக்குரிய. நான் எப்பவுமே சொல்லுவேன், காலையில் எழுந்தோடனே நம்ம அப்படியே சந்தோஷமா ஆண்டவர் கலிப்பாய் வைத்திருப்பார். கரெக்ட் தான். நீ ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே சாத்தான் காத்துன்னு இருப்பான். எதுக்கு? உன் சந்தோஷத்துல மண்ணை வாரி போட. அது அவனுடைய வேலை. அவன் செய்யல அப்படின்னா நீங்க ஏதோ ஒரு இடத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில தப்பு நடக்குது, எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு பிரச்சனை நடக்குது, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்க சந்தோஷமாவே இருக்கிறீங்க அப்படின்னா சாத்தா உங்களை கண்டுக்கல. ஏன் கண்டுக்கல? அவன் கண்டுக்க மாட்டான். அவன் அப்போ அறிவு நமக்கு அவசியம். என்னவென்றால் ஆண்டவரை அறிகிற அறிவு அவசியமானதா. இரண்டாவது, அவர் வழி நடத்துதலை குறித்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டியது அவசியமானதா இருக்கு. எடுத்து வாசிகள சங்கீதக்காரர் சொல்லுகிறார், 25:9 வாசிக்கலாம். சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி. பாருங்களேன், முதல்ல அவர் எப்படி நடத்துவார் என்பதை ஆராய்ந்து பார்ப்போம் என்றால், சாந்த குணமுள்ளவர்கள் என்ன பண்ணுவாரா? நியாயமா நடத்துவார். நீங்க எப்பவுமே ஒரு மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு மாதிரினா மெட்ராஸ் 10ல் இருக்கிற மாதிரியே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களை ஆண்டவர் என்னத்துல நடத்த மாட்டாரு? அங்க என்ன போட்டிருக்க? நியாயத்துல நடத்த மாட்டார். அப்போ நியாயத்துக்கு முன்னாடி ஒரு போட்டான்னா நடக்கும், அநியாயத்துல. ஆண்டவரே, எனக்கு ஏன் இந்த அநியாயம் நடக்குது? முதல்ல நீ சாந்தமாகும். வேதம் சொல்லுகிறது, நீ என்ன ஆகணுமா? சாந்தம். இந்த ஆராய்ச்சி பார்க்கணும். என்னன்னா, நம்ம சாந்தமா இருக்கிறோமா, ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நியாயத்துல நடத்துவார். வாசம் முடிச்சிருங்க. சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்களுக்கு என்ன பண்றாரா? வழிய. என்னைக்காவது காலையில் எழுந்த, ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு நடக்க வேண்டிய வழியை நீங்க போதிங்க. அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். எப்படி போதிப்பார்? யோசிச்சு பாருங்களேன். தாவீது லைஃப் ரொட்டீனா இருந்தது. அவன் லைஃப் என்னன்னா ஒரே வேலை தான், அதே ஆடுதான், வேற ஆடு கூட கிடையாது. இப்ப டெய்லி வேற வேற ஆடை மேய்க்க முடியுமா? இன்னைக்கு இந்த ஆடை மேய்க்கிறேன், நாளைக்கு அந்த ஆடை மேய்க்கிறேன் அப்படின்ற கதெல்லாம் கிடையாது. டெய்லி ஒரே ஆடு பின்னாடி தான் உட்கார்ந்தான். ஆனா
வேற சொல்லுகிறது அவனை ஆண்டவர் அழகா போதித்து நடத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். அவன் வனாந்தரத்துல ஆடுகளுக்கு பின்ன இருந்த பொழுதுதான் ராஜாங்கத்துல உட்கார வேண்டிய ஞானத்தை கொடுத்தார். ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், என் வாழ்க்கையில நான் தாவீது போல தாங்க இருக்கிறான், ஃபர்ஸ்ட் ஆஃப் த தாவீது போல தான் இருக்கிறான் அப்படின்னா கவலைப்படாத. செகண்ட் ஆஃப் த தாவீது அவனை ஒருவனும் மேற்கொள்ள முடியாமல் இருந்தான். ஏனென்றால் அவன் ஆண்டவரால் போதிக்கப்பட்டவனா இருந்தான். நமக்கு ஆண்டவருடைய வழிகளை ஆராய்ந்து தேடி பார்க்க வேண்டியது அவசியமானதா இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இதை தேடணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணுமா? சாந்தமா இல்லாத ஆண்டவருடைய வழியில நடப்பது என்பது முடியாத ஒரு காரியம். இயேசு எல்லா நேரத்திலையும் சாந்தமா இருந்தார் தெரியுமா உங்களுக்கு? நேருக்கு நேர் மூஞ்ச பார்த்து கேள்வி கேட்டான். சதிசேயரும் பரிசேயரும் ஆண்டவர் நேருக்கு நேரு கேள்வி கேட்டான். இப்போ ஒன்னும் இல்லை, இங்க யாராவது ஒரு விசுவாசியை பார்த்து திடீர்னு ஒரு கேள்வி மூஞ்சிக்கு நேரா கேட்டுருங்களேன், அடுத்த வாரம் அவங்க என்ன பண்ணுவாங்க? வாய்ப்பே இல்லை ராஜா, வரமாட்டாங்க. எனக்கு அந்த பொதுவாக அந்த பழக்கம் கிடையாது, விட்டுருங்க. ஆனால் சொல்றேன், நீங்க விசுவாசிகளே யாரா பார்த்து கேட்டீங்கன்னா அவங்க வரமாட்டாங்க. எதுக்கு சொல்றேன்னா, சாந்த குணம் இருக்கிறது தான் ஆண்டவர் நீதியிலே நடத்துகிறவர். அவங்களுக்கு தான் வழியை போதிப்பார். நீங்க இன்றைக்கு ஒன்று தீர்மானிங்க, ஆண்டவரே உங்களுடைய வழியை நான் ஆராய்ந்து பார்க்க, சர்ச் பண்ண எனக்கு ஞானத்தை தாங்க அப்படின்னா முதல்ல காம் யோர்செல்ஃப். உங்களுடைய எல்லா இடத்துலையும் நீங்கள் அமைதலா இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் வழியை போதிக்கிறவரா இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். யோவான் 14:6 வாசிக்கலாம். இயேசுவே வாழ்ந்த போது சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டார்னா, அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இங்க பாருங்களேன், இயேசு யாருன்னு தெரியாம ஒருத்தரும் எங்க போக முடியாதா? பரலோகத்துக்கே போக முடியாது. பரலோகத்துக்கும் போக முடியாது, பிதாவையும் பார்க்க முடியாது. இப்ப இயேசு யார் என்று அறிந்து கொள்ளுகிற வழி என்னவென்றால், நீங்கள் சாந்த குணமாய் இருப்பது. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவங்க பூமியை அமைதலா இருந்து சாந்தமா இருந்தா பூமியை சுதந்திரிப்போனா என்ன, பூமி மொத்தம் எழுதி வாங்கிடுவோங்க நினைக்கிறேன். நல்லது தானே? ஒரு அடி நிலம் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் பொழுது பூமியே நமக்கு சொந்தமா எழுதி வாங்குறது அமைதலா இருந்தா. அப்ப ஒன்று யோசிச்சு பாருங்களேன், வேதம் சொல்லுகிறது அவர் போதித்து நடத்துவதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். நம்ம அதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அழகா நடத்துகிறவராய் இருக்கிறார். ஏசாயா எழுதின புத்தகத்துல 55:9 இவ்விதமாய் சொல்லுகிறது பார்க்கலாம். பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. இந்த வசனம் நமக்கு நல்லா தெரியும். இந்த வசனம் நமக்கு நிறைய தடவை வாசிச்சிருக்கோம், நிறைய பிரசங்கம் எல்லாம் கேட்டிருக்கோம். ஆனா என்னைக்காவது எப்படி என் நினைவோட அவர் நினைவு பெருசா இருக்கும், என் வழியோட அவர் வழி எப்ப பெருசா இருக்கும் அப்படின்னு யோசித்து இருக்கிறோமா? அப்படின்னா போதிக்கும் போது தான் தெரியும். மோசே எந்த இடத்துல நான் ஆராய்ந்து பார்த்துருக்கேன். மோசே எந்த இடத்துலயாவது ஆண்டவரே எனக்கு ரூட் பிளானை கொடுங்க, நான் போய் கூட்டு வரேன் அப்படின்னு கேட்டானா? இல்லை. அவனுடைய குறைகளையும் இயலாமையும் சொல்லி கொண்டிருந்தானே தவிர ஆண்டர்கிட்ட பிளானே கேட்கலங்க. அவன் யோசனை எப்படி 20 லட்சம் பேரை கூட்டு வர்றதுக்கு ஒரு பிளானே இல்லாம கிளம்பி போய்க்கிறான் பைத்தியக்கார பையன். யோசிச்சு பாருங்க. ஒன்றும் இல்லை, இங்கேருந்து நீங்கள் ஊட்டிக்கு ஒரு வேலையாக அனுப்புகிறேன். உங்களை நீங்கள் ஊட்டி போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் உடனே என்ன கேட்பீங்க? பாஸ்டர் எத்தனை மணிக்கு கிளம்பணும், எந்த பஸ்ஸில் போகணும், அங்கே போனால் யார் இருப்பா, எங்கே தங்கணும், எங்கே சாப்பிடணும், இவ்வளவும் உங்களுக்கு நான் சொன்னாதான் நீங்கள் போவீங்க. இயேசுநாதர் கூப்பிடும் போது அப்படிலாம் நம்மளை கூப்பிட மாட்டார். வழி என்பது நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்ம யோசிப்பதற்கு மேல அப்படின்னா உங்க பிளான் எல்லாத்தையும் குப்பையில போட்டுட்டு ஆண்டவரே அழகா என்னை நடத்துங்கன்னா அவர் போதித்து நடத்துகிறவராயிருக்கிறார். இதுதாங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எப்படி நடத்துவார்? என் யோசனைகளை காட்டிலும் மேலான யோசனைகள் என்றால் உன்னோட யோசனை, என் யோசனை எவ்வளவு தரமா இருக்கும்? அதிகபட்சம் 10 தலைமுறைக்கு சேர்த்து வைக்கிறது. அது 2வது தலைமுறை நம்மளுக்கு காலி பண்றோம்னு தெரியாது. 10 தலைமுறைக்கு மேக்சிமம் நீங்க சேர்த்து வைக்கிறது தான் உங்களோட யோசனையே இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் சொந்தமா கொடுப்பேன்றாரு. நீங்க அதுக்காக போயிட்டு இந்த சர்ச்சில் உட்காந்து எழுதி கொடுத்துருங்க கேட்டுறாதீங்க. புரியுதுங்களா? இந்த இடம் யாருக்கும் சொந்தம் கிடையாது. ஆமா,
அதனால யாரும் கேட்டுக்கிட்டு போறீங்க, நான் இங்கே உட்காந்துக்கிறேன் பாஸ்டர், போகும்போது இந்த இடத்தை எழுதி குத்துருங்க அப்படின்னா எனக்கும் சொந்தம் கிடையாது, உங்களுக்கும் சொந்தம் கிடையாது, இருக்கிற வரையும் யாராச்சுக்கலாம். அப்போ உன்னால வேதம் சொல்லுகிறது யோசனை பெரியது என்றால், யோசனை நம்ம யோசனை விட ஆண்டவருடைய யோசனை பெருசு எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம மூளை கம்மியா யோசிக்கும், நம்ம மூளை மாம்சமா யோசிக்கும், நம்ம மூளை பூமிக்குரியவைகளை யோசிக்கும். ஆனா பரலோகத்துக்குரியவைகளை எப்போ யோசிக்கிறோமோ அன்றைக்கு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில மகிமைப்படுகிறவராயிருக்க. ஆண்டவர் ஒருவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நீங்க நினைக்கிற மாதிரி பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் அவருக்கு தேவையே இல்லைங்க. உன் மேல பரத்திலிருந்து அபிஷேகத்தை ஊற்றினார் என்றால் நீ ஜெபிக்கும் பொழுது விடுதலை உண்டாகும், உன்னை தேடி ஆசீர்வாதம் தானா வரும். நீ ஜெபிக்கும் போது அதிசயங்கள் நடக்கும், உன்னை தேடி ஆசீர்வாதங்கள் தானா வரும். அதுதாங்க அவருடைய யோசனையாயிருக்கு. அப்போ ஒன்று யோசி பாருங்களேன், are we searching him? அப்படிப்பட்ட இயேசுவை நம்ம தேடுகிறோமா என்பதை பார்க்க வேண்டும். அதுல இன்னொரு 2 காரியத்தை பார்க்கலாம். 92ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் வாசிங்க. 92:5. கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். இங்க பாருங்க, அவர் சொல்றாரு, சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவரே உம்முடைய கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானது. யோசனை எப்படி இருக்கா? சாதா ஆழனா பரவாயில்ல, எகிரி கயிறை போட்டு குச்சி மேல வெளியே வந்துடலாம். மகா ஆழமானவைகள் என்றால் அது ரொம்ப டெப்த்ல ஃபவுண்டேஷன் போடுகிறவராயிருக்கிறார். யோசிச்சு பாருங்களேன், இன்ற வரைக்கும் நம்ம யாருடைய சந்ததி என்று சொல்லிக் கொள்ளுகிறோம்? வேதத்தின்படி யாருடைய சந்ததி? ஆபிரகாம் எங்கிருந்து வந்தான்? எங்கிருந்து வந்தான்? விக்கிரகம் செய்யறதுல இருந்து தான் கூப்பிட்டாரு. விக்கிரகம். அப்ப நம்ம எந்த சந்ததியை சேர்ந்தவங்க? விக்கிரத்தை வணங்குறவங்கள, விக்கிரத்தை செய்யறவங்க. நம்மளாம் கடவுள்களை படைக்கிறவர்கள். நம்ம சந்ததி என்ன சந்ததி? மற்றவங்க வணங்குறதுக்கு நம்ம கடவுளை உருவாக்கி கொடுப்போம், படைப்போம். நம்ம கையில என்ன செய்யறோமோ அதுதான் கடவுள் பூமியில. அப்படிப்பட்ட சந்ததியிலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, அவனுக்கு தெரியுமா 2025 இங்க உட்காந்து அவனை பத்தி நம்ம பேசுவோன்னு? சொல்லுங்களேன். அவ்வளவு ஆழமா ஃபவுண்டேஷன் போடுவா. உனக்கு குறித்து அவர் உன்னை வழி நடத்தணும்னு தீர்மானிச்சிட்டாருன்னா நீ போயிடுவ, உன் சந்ததி போயிடும், உன் ரத்தத்துல இருக்க எல்லாம் போயிடும். ஆனா உலகத்துல எங்கேயோ ஒருத்தன் ஆண்டவர் உன்னை கொண்டு செய்த அற்புதத்தை பேசி கொண்டு இருப்பான். அதுதாங்க அவருடைய யோசனை. அதுதான் மகா ஆழமான யோசனை. அதுக்குதான் தேடணும். எப்படி தேடணும்னா, ஆண்டவரே இந்த பூமியில நான் வந்தது உம்முடைய சித்தம், என்னை ஏற்றுக்கொண்டது உம்முடைய சித்தம், இந்த பூமியில உனக்காக நான் என்ன செய்யணும் ஆண்டவரே என்று கேட்போம் என்றால் ஆண்டவர் நிச்சயமா வழி நடத்துவார். நம்ம கேள்வி ரிவர்ஸ்ல இருக்குது. ஆண்டவர் எனக்காக நீங்க என்ன செய்ய? ஆண்டவரே இந்த மாசம் தொடங்கிடுச்சு ஆண்டவரே, 20ஆம் தேதி எல்லாம் காலி ஆயிடும், 30ஆம் தேதி வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, நடத்துங்க. அவர் யோசிப்பார்னா, உனக்கு 19ஆம் தேதி உனக்கு கூப்பிடலான்னு இருக்க மகளே மகனே அப்படின்னு யோசித்தார்னா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்களேன். அப்போ ஒன்று யோசிங்க, அவருடைய யோசனைகள் பெரியவைகளாய் ஆழமானவைகளாய் இருக்கிறது. அப்போ ஒப்பு கொடுப்போம் என்றால் இதுக்கு எல்லாத்துக்கும் ஃபவுண்டேஷன் என்ன சொன்னேன்? சாந்த குணம், சாந்தமா இருக்கணும், அமைதலா இருக்கணும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இடியே விழுந்தா கூட அப்படியே இருப்பாங்க. ஓ இடி விழுந்துச்சா, சரி இருக்கட்டும், அது ஒரு பக்கம் விழுந்துட்டு போட்டோம். அவ்வளோ சாந்தமா இருப்பது ரொம்ப கடினம். எனக்கு தெரிஞ்ச பூமியில ஒரே ஒரு மிருகம் இருக்கிறது, அதற்கு பேரு வேற, என்னது? எருமாடு. நான் இந்த போதர்களுக்கு கூட்டம்லாம் நடத்தணும்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு கிளாஸ் எடுப்பேன். நீங்கள் போயிட்டு எருமாடை பார்த்து ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு வாங்கன்னுவேன். வந்த பிறகு அந்த எருமாடு எப்படிலாம் பண்ணுது பாருங்கன்னுவேன். அதே போல் எந்த ஊழியக்காரன் இருக்கிறானோ அவன் தான் ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பான். எருமாடு எந்த விசுவாசி எது சொன்னாலும் கண்டுக்கிறதே கிடையாது. புரியுதுங்களா? இப்போ நீங்கள் எதனா சொல்லுங்களேன், ஏன்னா காது கேட்காது எருமாட்டுக்கு. எருமாடு நினைஞ்சாலும் நினைக்கும், வெயிலில் காஞ்சாலும் காயும், அது மேலே சேரடிச்சாலும் வாங்கிக்கும், அது பாட்டு அது வேலையை செஞ்சுக்கிட்டு போயிட்டு. அப்போ ஒன்று யோசிங்களேன், எவ்வளவு சாந்தமா இருக்கணுமோ அவ்வளவும் ஆண்டவர் உங்களை போதிக்கிறவர். இன்றைக்கு 2வது ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே என்னை எப்படி நடத்துவீங்க அப்படின்னா, நீ சாந்தமாயிரு, அழகா நடத்துவார். 3வது ஒரு காரியத்தை பார்க்கணும். எதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும்னா, ஆண்டவர் நம்மளை எப்படி விடுதலையாக்க போகிறார் என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். இங்க பாருங்க, இந்த வசனம் நமக்கு நல்லா தெரியும். விடுதலையை குறித்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வசனத்தை நீங்க நம்ம நிறைய முறை வாசிருக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கவங்க எப்படி பறப்பாங்களா? செட்டைகளை அடிச்சு
கழுகு போல பறப்பாங்க. கூடுவாஞ்சேரியில் கழுகு நீங்க எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு கூடுவாஞ்சேரியில் கழுகு பார்த்தது இல்லை. எத்தனை பேர் யாராவது பார்த்துருக்கீங்களா கூடுவாஞ்சேரியில் கழுகு? பருந்து பார்த்துட்டு கழுகுனீங்கன்னா வாய்ப்பே இல்லை. பருந்து வேற, கழுகு வேற. ஆமா, கழுகுகளை போல பறக்கணும் அப்படின்னா, நானும் இங்க ஒரு மலை இருக்கு, அந்த மலை மலையாவது கழுகு இருக்குன்னு பார்த்தா மலையே இல்லை. இன்னும் கொஞ்ச நாள்ல எடுத்துன்னு போயிடுவானுங்க ஒரு பக்கத்துல. அப்போ கழுகு ஏன் வேதத்துல கழுகு போல பறப்போம் அப்படின்னா, கழுகு எப்பெல்லாம் பறக்கும் தெரியுமா? இறைய தூக்கிட்டா பறந்துரும். இறைய தூக்கிட்டா. ரெண்டாவது, பிரச்சனைன்னு வந்தா பறந்துரும். பிரச்சனைன்னு வந்தா பறந்துடும். கீழே எதனா ஒரு பிரச்சனை நடக்குன்னா கழுகு உயர பறந்துடும். அதுவும் நீங்க பயாலஜிக்கலா வாஸ்து பார்ப்பீங்க அப்படின்னா, பயாலஜியா ஜுவாலஜியா, ஓகே, ஜுவாலஜிக்கலா வாஸ்து பார்ப்பீங்கன்னா அது 43,000 அடி ஹைட், ஏறத்தாழ 12 கிலோமீட்டர் ஹைட் மேல பறந்துருமா. ஓகேங்களா? ஏறத்தாழ ஒரு பெரிய ஜம்போ ஃபிளைட்டுக்கு மேல, ஈக்குவலுக்கு மேல பறந்துடும் கழுகு. ஸோ யாரு கண்ணுக்குமே தெரியாது. முதல்ல எப்ப பறக்கும்? சோறு வந்துட்டா பறந்துடும். ரெண்டாவது எப்ப பறக்கும்? மூணாவது ஒண்ணு பறக்கும். எப்ப தெரியுமா? அதுக்கு ஆசை வந்துட்டா பறந்துடும். ஆசை வந்துட்டா. இப்ப வேதம் சொல்லுகிறது, நீங்க கழுகுகளை போல பலன் அடைந்து சட்டைகளை விரித்து பறப்போம் அப்படின்னா, எப்போ ஆண்டவர் விடுதல் தருவார் நீங்க ஆராய்ந்து பார்ப்பீங்கன்னா, ஆண்டவர் உனக்கு நல்லா போஷிக்கிறான்னு வச்சுங்களேன், உங்களை அலேக்கா தூக்கி மேல வைப்பார். ஏன் தெரியுங்களா? நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு, மண்ணை தின்னாலும் எப்படி சாப்பிடுமா? வயசானவங்களுக்கு தான் தெரியும், இளம் பிள்ளைங்களுக்குலாம் தெரியாது. நம்ம ஊர்ல ஒரு பழமொழிக்கு தெரியுமா? கத்துங்க சின்ன பிள்ளைங்களா, மண்ணை தின்னாலும் மறைவா தின்னணுமா. ஏன்னு கேட்டீங்கன்னா, பக்கத்து வீட்டுக்காரன் நீ மண்ணு தின்றது தெரியாம பிரியாணி தின்றன்றுமா. அதனால மறைவாத. எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, வேதம் எதுக்கு குறிப்பிடுகிறதுனா, உங்களை ஆண்டவர் வேத வசனத்தினால் போஷிக்கும் பொழுது உங்களை மேல உயர்த்தி வைக்கிறவராய் இருக்கிறார். அதுதாங்க உண்மையான விடுதலை. ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் உன்னை கண்மலை மேல நிறுத்துகிறவராய் இருக்கிறார். இப்போ நீ விடுதலை வேணும் விடுதலை வேணும் விடுதலை வேணும்னு ஜெபித்து கொண்டே இருக்கிறோம், இல்லை என்று சொல்லல. ஆனா அதை விட ஒரு படி மேல நீ ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்பொழுது ஆண்டவரை ஏற்கனவே சொல்லிடா, நீ காத்துரு, அப்பொழுது உனக்கு எல்லாம் நடக்கிறதா இருக்கிறது. அதுல அதோட பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இயேசுவே சொல்லுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். இங்க பாருங்க, அவர வரிசையா நிறைய இருக்கு. அப்புறம் நீங்க பொறுமையா இப்ப வாசிக்கொள்ளுங்க. வேதம் சொல்லுகிறது, உண்மையான டெலிவரன்ஸ் அப்படின்னா என்ன தெரியுமாங்க? உண்மையான டெலிவரன்ஸ் அப்படின்னா உங்க மேல அபிஷேகம் இருக்கணும். அதுதான் டெலிவரன்ஸ். அபிஷேகம் இருக்கும் பொழுது என்ன தெரியுமா நடக்கும்? உங்களுக்கு கண் பார்வை தெரியும், உங்களுடைய இருதயம் செப்பனிடப்படும், உண்மையா எல்லா காரியமும் ரம்யமாய் சமாதானமாய் நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் நடத்தி கொண்டு போக முடியும். அப்போ நம்ம ஒருவேளை ஆண்டவரே எனக்கு விடுதலை வேணும் என்று ஆராய்ந்து பார்ப்போம்னா, அது எங்க தெரியுமா கையை காட்டும்? பரிசுத்தாவியானவரை முழுமையாய் பெற்றுக்கொள். இந்த அறக்குறை பரிசுத்தாவி கூட இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அறக்குறை பரிசுத்தாவி ஒன்று இருக்கு, வெள்ளிக்கிழமை பரிசுத்தாவி ஒன்று இருக்கு, அப்புறம் விசேஷ கூட்ட பரிசுத்தாவிலாம் இருக்குது பேருங்க. முழுமையான பரிசுத்தாவியானவர் என்பது அது நிறைக்குடம் போல எப்பொழுதுமே தழும்பாமல் அமைதலாய் உன்னதத்திலிருந்து வருகிறதா இருக்கிறது. ஆனா இந்த முதல்ல சொன்ன பரிசுத்தாவினா எப்படின்னா, வெள்ளிக்கிழமை உபவாச ஜெப கூட்டம் வந்தா மட்டும் நிறையும், ஏதாவது விசேஷ கூட்டம் போட்ட மட்டும் நிறைய பொத்து பொத்து பொத்துன்னு விழுவாங்க. பார்த்துக்கிறீங்களா? விசேஷ கூட்டங்கள்லாம் போனால் எனக்கு ஒன்றும் பிடிச்சி தள்ளுற பழக்கம்லாம் கிடையாது. நான் கை வச்சு ஜெபம் பண்ண மாட்டேன், அது வேற பழக்கம். ஏன்னு கேட்டிங்கன்னா, பிடிச்சி தள்ளி விடுவாங்க, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, விடுங்க, அது அவங்க பிரச்சனை. ஆனால் அங்கே போனால் மட்டும் பரிசுத்தாவி வந்துடுவார், அங்கே போனால் மட்டும் குதிப்பாங்க. இதெல்லாம் பரிசுத்தாவி கிடையாது. பரிசுத்தாவியானவர் வந்தா உன் பார்வை தெரிய வேண்டியது அவசியம். என்ன பார்வை தெரியணும்? உனக்கு விடுதலை எங்கே இருக்கிறது என்பதை தெரியணும். உன் இருதயம், உடைந்து போன இருதயத்தை பரிசுத்தாவியானவர் செப்பனிட்டு கட்டுகிறவராயிருக்கிறார். அப்ப ஒன்று தெரிஞ்சு வர ஆராய்த்து பார்க்கும் பொழுது, இயேசு எதற்காய் பூமியில வந்தார் என்றால், அவர் மேல இருந்த பரிசுத்தாவியானவர் தான் நம்ம மேல இருக்கிறது. அவருடைய நோக்கம் எல்லாம் எதற்காய் இருக்கிறது என்றால், நம்ம முழுசா விடுதலை அடைவதற்காகவே இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிற அழகா 32:7 வாசிக்கலாம். சங்கீதம் 32:7. நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். அவர் சொல்றான் பாருங்களேன், உண்மையா பரிசுத்தாவியானவர் வந்துட்டார்னு வச்சுங்களேன், நமக்கு எப்படி ஆயிடுமா? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அவருக்கு மறைவிடமாய் மாறி விடுவார். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்களால்
என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். இங்க பாருங்களேன், இக்கட்டு வரும்பொழுது பாதுகாக்கிறவரா இருக்க. இப்ப பரிசுத்தாவினுடைய வேலை என்ன தெரியுமாங்க? பேசிக்காக அவருடைய வேலை அப்படின்னா உன்னை மறைத்து கொள்ளுவதுதான். உன்னை எங்கன்னு மறைக்கணும்? ஒரு பிரச்சனை வரும்பொழுது, ஒரு இக்கட்டு வரும்பொழுது, ஒரு தீங்கு வரும்பொழுது உன்னை மறைத்து கொள்ளுவதுதான். அவர் மறைப்பது மாத்திரமல்ல, அந்த பிரச்சனையிலிருந்து உன்னை விடுதலை ஆக்கி மேல கொண்டு போய் உயர நிறுத்துகிறவராய் இருக்கிறார். அதுதான் நம்ம பைபிளை பார்க்கும்போது நல்லா ஆராய்ந்து நிதானமா தாவீது சொல்லுகிறான். ஒவ்வொரு காரியமும் தாவீது அழகா சொல்லுகிறது நம்ம பார்க்கிறோம். நீங்க 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 22:2 வாசிக்கலாம். கர்த்தரின் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர். அவன் சொல்றான் பாருங்களேன், பரிசுத்தாவியன் நம்மள இந்த காலத்துல மறைக்கும் பொழுது அந்த காலத்துல தாவீது என்ன சொல்றானா, அவரின் கன்மலையும் கோட்டையுமா. அப்ப ஒன்று யோசிங்களேன், if you are searching, ஆவிக்குரிய வாழ்க்கையில தேட வேண்டிய 3வது பெரிய காரியம் தெரியுமா? விடுதலை வேணும், டெலிவரன்ஸ். நீங்க வியாதியிலிருந்து டெலிவரன்ஸ், எனக்கு பண கஷ்டத்திலிருந்து டெலிவரன்ஸ், இந்த சரீரத்திலிருந்து டெலிவரன்ஸ், இதெல்லாம் நல்லதுதான், இல்லைன்னு சொல்ல, அதெல்லாம் அவசியம்தான். ஆனா எதுக்கு வேணும்? எதுக்கு? இப்போ நீங்க சொல்றீங்க, ஆண்டவரே எனக்கு மான் கால்களை போல கொடுங்கன்னு ஜெபம் பண்றீங்க வச்சுக்கலாம். நான் தான் ஆண்டவரா கேட்பேன், உனக்கு எதுக்கு மான் கால் போல? நான் என் குடும்பத்துக்காக ஓடுவேன், அந்த காலே உடைக்கணும் அப்படின்னு. இல்ல ஆண்டவரே, எப்படியாவது இந்த வருஷம் ஒரு ஆத்துமா கொண்டு வரும்னு சொல்லி பாரு. ஆண்டவரும் கால்களுக்கு பலன் தருகிறவரா. ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தின் வேலையை செய்வேன்னு சொல்லி பாரு. ஆண்டவர் மான் கால் இல்ல, புலி காலை கொடுப்பாரு. எதுக்கு? இன்னும் வேகமா ஓடலாம், இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கலாம். புலி ஓடும் போது அந்த காலை அச்சு விழும் பாருங்க, தரையில அவ்வளவு ஆழமாய் விழும். அப்ப பெதிக்கிற தேசம்லாம் சொந்தமாயிடும். யோசிச்சு பாருங்களேன், நம்ம கேட்கிற பலன் எதுக்காய் கேட்கிறோம்? விடுதலை எதற்காய் கேட்கிறோம்? தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே எனக்கு மறைவிடமா இருங்க. எனக்கு ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஆவியானவர் தான் விடுதலை தருகிறவராய் இருக்கிறார். அப்ப முதல்ல சொன்ன, உங்களுக்கு சாந்த குணம் இருந்தா வழிய போதிக்கிறவன். சாந்த குணம் இருந்தாதான் வழி போதி. நீ ஆராய்ந்து வேதத்தை பார்க்கும்போது நீங்க அமைதலாய் சாந்த குணமா நீங்க இருப்பீங்கன்னா உங்களுக்கு வழியே போதிக்கிறவ. 2வது, பரிசுத்தாவியான எவன் மேல இருக்கிறாரோ அவனுக்கு தான் விடுதலையை தருகிறவரா இருக்கிறா. 4வது ஒரு காரியத்தை வாசிக்கலாம். நம்ம உண்மையிலே எது வேணும்னா ஆண்டவரோட நல்ல ரிலேஷன்ஷிப்பை வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமானதா இருக்கிறது. இன்றைக்கு நமக்கு எல்லா ஆராய்ச்சியும் பண்றோம். ஆண்டவரே எனக்கு விடுதலை வேணும், எப்படி சீக்கிரமா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? சிலர்லாம் ரட்சிக்கப்பட்ட கேட்பாங்க, எப்படிங்க சீக்கிரமா ஆசீர்வாதத்தை பெற முடியும்? ஆசீர்வாதத்தை பெறதே தப்பு. ஆசீர்வாதம் பெறதே, என்ன கேட்டா ஒரே ஒரு ஆசீர்வாதம் எல்லா ஆவிக்குரிய பிள்ளைகளும் என்ன தெரியுமா? ஆரோக்கியமான சரீரம், வேற எதுவுமே வேணாம். பவுல் சொல்றான் பாருங்க, ஆண்டவரே எனக்கு நிறைய கொடுத்துட்டா என்ன பண்ணுவேன்? மறந்துடுவேன். கம்மியா கொடுத்தா குறை சொல்லின்னு இருப்பேன். எனக்கு இன்றைக்கு என்ன வேணுமோ அதை மாத்திரம் கொடுங்க, அவ்வளவுதான் போதும். ஆண்டருக்கு தெரியும் எவ்வளவு வேணும்னு. யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கு இருக்கிற ஊழியக்காரங்க சாப்பிட்றதையும் எலியா சாப்பிட்டதையும் காக்கா எவ்வளவு தூக்கின்னு வந்திருக்கும்? ஒரு 10 கிலோ பக்கெட் பிரியாணி எடுத்துன்னு வந்திருக்கும். எலியா உட்காந்து மூக்கு பிடிக்க தின்னு இருப்பான், அப்படி எடுத்துன்னு வந்திருக்கான். இப்போ கறிகள்ல கறி வெட்டுறான். நீங்க எத்தனை பேர் கறி கடைக்கு போய்க்கிறீங்க? ஏன்னா இப்பெல்லாம் கறி கடைக்கே போகிறதில்ல, ஸ்விக்கியில் போட்டால் கறி வந்துடுது. ஏதோ ஒரு இன்ஸ்டாமார்ட்டில் இது கறியே வந்தது, மீன் வந்து. கறி கடைக்கு போனீங்கன்னா அதில் சின்ன பீஸு கொழுப்பை தான் வெட்டி கீழே போடுவான். மிஸ் ஆகி அவன் கறியை தொங்க விட்டா காக்கா தூக்கிட்டு போயிடும், நாயும் தூக்கிட்டு போயிடும். இப்போ இருக்கிற கறிகளில் கூட அப்போ கூட காக்கா எவ்வளோ பெருசு தூக்கிட்டு போவோம்? ஒரு லெக் பீஸு தூக்கிட்டு போவோம். ஒரே ஒரு லெக் பீஸு எலியாவுக்கு ஒரு வேலைக்கு போதுமா? இப்போ நீங்கள்லாம் இருக்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் லெக் பீஸ் கொடுக்கணும்னா உங்களுக்கு ஒரே ஒரு லெக் பீஸ் தாங்க கொடுப்பேன் சாப்பிட்றதுக்கு ஒரு வேலைக்கு அப்படின்னா நம்ம எந்த லெக்கை கேட்போம்? ஆபிரகாமுடைய லெக்கை தான் கேட்போம். ஆபிரகாம்னா ஆனால் நான் பேதுரு லெக்கு தான் கொடுப்பேன்னு வேணும் வச்சுங்களேன். அது வாய்ப்பா 10 நமக்கு வயிறுக்கு 10. உங்களுக்கு புரியல. ஆபிரகாம்னா பெரிய ஆடு, பேதுருன்னா காட்டி கொடுக்கும் போது கூவினது. ஓகே, இப்போ ஆபிரகாம கொடுக்குறேன்னு வச்சு கேட்பீங்க நீங்கள். நானா சொல்லுவேன் பேதுருவை தான் கொடுப்பேன்ப்பா அப்படின்னா 10மா? ஆனால் ஆண்டவர் யோசிச்சு பாருங்களேன், எலியாவுக்கு அது போதும் என்பதை ஆண்டவர் நன்கு அறிந்தவர்.
நிறைய கொடுத்துருந்தா அங்கேருந்து அவன் எழுந்து அந்த விதவை வீட்டுக்கு நடந்து போயிருக்க மாட்டான், தின்னுபிட்டு நல்லா தூங்கின்னு இருப்பான். இன்னைக்கு அநேக ஆவிக்குரிய பிள்ளைகள் அப்படிதான். அன்றே நான் ஆசீர்வதின பிறகு நல்லா தின்னுபிட்டு எழுந்து ஜெபம் கூட பண்ண முடியாம தூங்கி நிற்கிறோம். ஆண்டவர் ஒரு நாள் மொத்தத்தையும் கட் பண்ணு ஆண்டவர், நான் ஜெபம் பண்ண போறேன். அப்பதான் வயிறு காயம் தானா எழுந்து உட்கார முடியும். யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு மிகப்பெரிய காரியம்னா ஆண்டரோட உறவு இருக்கிறதா. எடுத்து வாசிக்கலாம் வேதத்துல. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். வேதம் சொல்லுகிறது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். இங்க பாருங்களேன், நான்காவது ஒரு பெரிய காரியம் என்னன்னா, நீங்க நானும் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது, இயேசு யாருன்னா அவர் உறவை எதிர்பார்க்கிறவர். உன் கூட எப்படி இருக்கணுமா உறவு. ஆமா, சிலர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஐயோ என் கூட அந்த அவங்க எங்க சித்தி பேச மாட்டாங்க, ஆயா பேச மாட்டாங்க, அத்தை பேச மாட்டாங்க, இப்படின்னே சொல்லின்னு இருக்கிறோம். அதெல்லாம் வேலை ஆகாது. இயேசுநாதர் என்ன கேட்கிறாருன்னா, நான் தான் உன் கூட உறவுல இருக்க விரும்புகிறேன். அவர் சொல்றாரு, யார் பிதாவுடைய சித்தத்தை செய்யறானோ அவன் யாரா இயேசுநாதருக்கு சகோதரனோ. ஆமா, யோசிச்சு பாருங்களேன், இயேசுநாதருக்கே அம்மானா அப்ப இயேசுநாதர் அம்மா சொல்றத என்ன பண்ணும்? இயேசுநாதர் கேட்டாருங்க. நீங்க சொல்றது, நீங்க பார்க்கறத பார்த்தா அம்மா சொல்றதெல்லாம் எவனும் கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி இயேசுநாதர் கேட்டாரு. எப்ப கேட்டாரு? முதல் அற்புதம் செய்யும் பொழுது கேட்டார். அதுக்கப்புறம் கேட்டாரா அப்படின்னா கேட்கல. ஏன்னா அது பரிசுத்தாவியார் வந்து விட்டார். அதுக்கப்புறம் ஊழியத்தின் காலங்கள் குறுகி இருந்ததுனால டக்கு டக்குன்னு போயிட்டாரா, விட்டுருங்க. இப்போ ஒன்று யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவர்கிட்ட என்னைக்காவது நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும் அப்படின்னு விரும்பி இருக்கிறோமா? ஆவியானவரை பரிசுத்தாவியானவர் பெற்றுக்கொள்ளுகிறோம், ரைட். பரிசுத்தாவியானவர் எதற்காய் நமக்கு விடப்பட்டிருக்கிறார்? அவர் தேற்றரவாளன், இஸ் a comforter. நல்லா தெரிஞ்சுக்கணும், பரிசுத்தாவியானவர் நம்மளோட உறவுல இருக்கணும் அப்படின்னா கிடையாது. இஸ் a comforter. அவர் நமக்கு வழி நடத்துவார், தேற்றுவார், நம்மளை எல்லாத்தையும் பாதுகாப்பார், அவருடைய வேலையை அவர் செஞ்சுட்டு போவார். ஆனா ஆண்டவரோட ஒரு உறவு, a relationship with God, அதை ஆராய்ந்து பார்ப்போம் அப்படின்னா ரெண்டு விஷயம் செய்யணும். அதுல முதல் வசனம் வாசாச்சு, ரெண்டாவது வசனமும் போட்டதுனால அதையும் வாசித்துருங்க. அதற்கு அவர் தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமா இருக்கிறார்கள் என்றார். இங்க பாருங்க, முதல் காரியம் என்னன்னா, நீ என்னைக்காவது ஆண்டரோட நான் உறவுல இருக்கணும் அப்படின்னு நீ ஆசைப்பட்டிருந்தனா பிதாவின் சித்தத்தை செய்யணும். ரெண்டாவது, கேட்கிற வசனத்தை கேட்பதோட இல்லாத அதை என்ன பண்ணுமா, அதன்படி தான் செய்யணும். நீ உன் இஷ்டத்துக்கும்படி செய்யக்கூடாது. இப்போ நிறைய ஆவிக்குரிய பிள்ளைகள் இருக்க பெரிய டிராபேக் என்ன தெரியுமா? வசனத்தை நல்லா வாசிப்போம், எல்லாத்தையும் கேட்டுருவோம், ஆனா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செய்வோம். அதுக்கப்புறம் ஆண்டவர் மேலேயே குறை சொல்லுவோம். ஆண்டவரே நீங்க எங்க வீட்டுக்குள்ள வரவே இல்லை, என் வாழ்க்கையில வரவே இல்லை ஆண்டவர், ஏன் ஆண்டவர் அவருக்கு வேற குறை வைப்போம். வேற சொல்லுகிறது, நீ நானும் ஒன்னும் இல்லைங்க, ஒருவேளை திடீரென்று உங்க வீட்டுக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்து நான் உங்களோட உறவுல இருக்கணும் விரும்புறேன், உங்க வீட்டுல ஒரு பொண்ணை கொடுங்க, பையனை கொடுங்க அப்படின்னா நம்மளாம் வானானி வீட்டை தொட்டு வீடு மூடிய கலால் வச்சு தொத்திடுவோம். வாய்ப்பே இல்லை. உடனே வாப்பா வாப்பா ஊரு ஃபுல்லா சொல்லிடுவோம், நான் உங்கள் வீட்டுக்கு பொண்ணு கொடுக்குறேன், பையன் கொடுக்குறேன், ஏதோ ஒன்று எடுக்கிறேன், பையன் எடுக்கிறேன், பொண்ணு ஏதோ ஒன்று சொல்லி ஊருக்கே தெரிஞ்சிடும் பாருங்க. அவனே ஏன்டா இந்த வீட்டில் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி ஆகிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணுருவோம், ஊர் ஃபுல்லாக சொல்லி டமரா அடிச்சு விட்டுருவோம். என்னைக்காவது நீ பெற்ற ரட்சிப்பை டமரா அடிச்சிருக்கியா? என்னைக்காவது நீ ஆண்டோட சித்தத்தை, பிதாவின் சித்தத்தை செஞ்சிருக்கிறியா? நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோன்னு பக்கத்து வீட்டுக்காரனுக்கே தெரியாது. ஓ நீங்க கிறிஸ்தவங்களா? எப்போ தெரியுங்களா? டிசம்பர் 1ஆம் தேதி தெரியும். எப்படி தெரியும்? பார்த்தீங்களா, நல்ல அருமையான விசுவாசிகள். ஸ்டார மாட்டுவோம், ஸ்டார மாட்டினாதான் தெரியும் இந்த வீடு கிறிஸ்தவ வீடு என்பதை. மற்றபடி வேற எப்பவுமே தெரியாது. பாத்துங்க, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறது பக்கத்து வீட்டுக்காரங்க தெரியாது. சிலர் சொல்றீங்க, பாஸ்டர் என் பக்கத்துல இருக்கிற விசுவாசிக்கே தெரியாது நான் ரட்சிக்கப்பட்டது. சிலர்லாம் எப்படி தெரியுமா, பக்கத்துல இருக்கிற விசுவாசி கூட தெரியாது இவங்க ரட்சிக்கப்பட்டவங்களா. சரி, ஏதோ ஏசி ஓடுதுன்னு உள்ள வந்து உட்காந்துக்கிற மாதிரியே இருக்குது. அந்த கதைலாம் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்றால், நீ ரட்சிக்கப்பட்டதை நீ ஊரு ஃபுல்லா சொல்ல வேண்டியது அவசியம். காரணம் என்னன்னா, அதுதான் ரிலேஷன்ஷிப் வித் காட். ஆண்டவரோட நீ உறவுல இருக்க வேண்டும் என்றா, அல்லது ஆண்டவர் உன்னோட இருக்க வேண்டும் என்றா. சொந்தக்காரன் அப்படின்னா எப்பவுமே சொந்தம் தான். சொந்தக்காரனா எப்பவுமே, அவன் எதிரியாளி ஆன கூட, உங்களுக்கு குழி வெட்டி உங்க காலை வெட்டினா கூட, உங்க தலையை வெட்டினா கூட அவன் யாரு?
சொந்தக்காரன் தான். வேத வசனம் உன்னை புடமிட்டாலும் இயேசு உனக்கு எப்போ பிதாவின் சித்தத்தை செய்யும் போது தான் சொந்தக்காரன். அது இல்லாம நான் ஞானஸ்தானம் எடுத்து விட்டேன், இன்றைக்கு என் பேரை ஜீவ புத்தகத்தில் எழுதி விட்டாங்க, திருவந்து எடுக்கிறேன், அதனால ஆண்டோட ரத்தமும் சரீரம் என்னோட இருக்கிறது, நான் ஆண்டவருக்கு சொந்தக்காரன், அந்த கதெல்லாம் இல்ல. பிதாவின் சித்தத்தை செய்வதுதான் நீ ஆண்டவருக்கு சொந்தக்காரனாய் மாற முடியும். அதே போல வேத வசனத்தை அப்படியே செய்கிறவன் தான் யாருக்கு சொந்தக்காரனா? இப்ப நம்மளாம் சொந்தக்காரனா இல்லையா யோசிச்சு பாருங்களேன். ஒரு 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 செகண்டு, நான் உண்மையிலே இயேசுவுக்கு சொந்தக்காரனா அப்படின்னா நீங்க இருப்பீங்கன்னா ஆவியானவர் சந்தோஷப்படுவார். இல்லைன்னு வச்சிங்களேன், இன்றைக்கு இந்த ஆராய்ச்சியில இயேசுவோட சொந்தக்காரனாய் மாறுவது அவசியம். ஏனென்றால் அங்க போகும்பொழுது அவர் என்னன்னு சொல்லி கூப்பிடுவாராம், பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. ஏன் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னா, இயேசு யாரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்? அவர் அங்கிருந்து தான் வந்தவர். அப்ப அவரும் எழுந்து நம்மளை வரவேற்கணும். நம்மளுடைய மூத்த சகோதரன் அல்லது நம்மளுடைய அப்பா அல்லது நீங்க எப்படி வேணா வைத்துக் கொள்ளுங்களேன் உறவுல, அவர் எழுந்து நம்மளை வரவேற்கணும். அப்படின்னா நம்ம அவருக்கு சொந்தக்காரனா? ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு சொந்தக்காரன் வந்துட்டா அவன் எதிரியா இருந்தா கூட நம்ம என்ன பண்ணுவான், எழுந்துக்காரன் வா அப்படின்ட்டு உள்ள போயிடுவான். அதே நல்ல சொந்தக்காரங்க வந்துட்டா அவ்வளவுதான், தெருவுக்கே தெரியும் சொந்தக்காரங்க வந்துக்கிறாங்கன்ட்டு கத்திர கத்துல. ஆனா இது தெரியாத ஒரு ஆள் வீட்டுக்குள்ள வந்துட்டான் வச்சுங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், ஜன்னல்ல லைட்டை திறந்து யாருங்க, எதுக்கு வந்துக்கிறீங்க, என்ன விற்க வந்துக்கிறீங்க அப்படின்னு 1000 கேள்வி கேட்போம். ஏசுநாதர் அங்க போனா அப்படி கேட்காம பார்த்துங்க, உங்களை பார்த்து ஏசுநாதருக்கு அங்க போகும்போது லைட்டா பரவத்தை, யார் நீ, எங்க வந்துக்கிற, எதுக்கு வந்துக்கிற, என்னை ஏமாத்த வந்துக்கிறியா, ஓடி போயிடு அப்படின்னு சொல்லாத, வந்த உடனே ஒண்ணு வா உக்காரு அப்படின்னா சொல்லும், இல்ல அங்க ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்கணும். அதுதாங்க உண்மையான சொந்தம். அந்த சொந்தத்தை ஆராய்ந்து பிடித்து கொள்ளுவது அவசியமானதாய் இருக்கிறது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 22, 23 வாசிக்கலாம். ஆண்டவர் இந்த சொந்தத்தை எப்படி எதிர்பார்க்கிறார் என்பதை பார்க்கலாம். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவும். இங்க பாருங்க, அவர் சொல்றாரு, எல்லா விதத்திலையும் சுத்தமா கழுவப்பட்டவர்களாய் விசுவாசத்திலே பூர்ணப்பட்டவர்களாய் அவரோட என்ன பண்ணுமா, சேர்க்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. இப்போ ஒரு சொந்தக்காரனா இன்னொரு சொந்தக்காரனா கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். 10 நாள் குளிக்காம 20 நாள் பல்லு வளர்க்காம வீட்டுக்குள்ள வந்த சொந்தக்காரனை நம்ம என்ன பண்ணுவோம், வேற வழியில ஏத்துக்குவோம். ஆனா அவனுக்குன்னு ஒரு ஸ்பெஷலா ஒரு தட்டு ரெடி பண்ணுவோம் சோறு போட. தெரியுமா உங்களுக்கு? நீங்க சாப்பிட்ற தட்டுல கொடுத்துருவீங்களா? 20 நாள் குளிக்கல, 1 மாசம் பல்லு வளர்க்கல, ஒரு சொந்தக்காரன் வீட்டுக்கு வந்துட்டான். நம்ம அப்பதான் போய் கம்ப்யூட்டர்ல வாங்கி வருவோம், வாழை மட்டை வாங்கி வருவோம். நம்ம வீட்டுல நல்ல தட்டு இருக்கும், கொடுக்க மாட்டோம். ஏன்? அது தொத்திக்கும், நாத்து எடுக்கும், நம்ம தட்டை அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவோம். அப்படியே தப்பி தவறி அந்த தட்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவன் போன பிறகு அந்த தட்டு யார் பயன்படுத்துவார்? வீட்டில் இருக்க சாமுவேல் இல்லையா, சாரி இப்ப என்ன பேரு, ஏதோ ஒன்று ஜிம்மியோ மம்மியோ ஏதோ ஒன்று அது பயன்படுத்தும். எதுக்கு சொல்றான் அப்படின்னா, நீ ஆண்டவருக்கு சொந்தக்காரனா இருந்தா அங்க போனோன்னு வச்சுக்க, உன்னை நீ ஆராய்ந்து பார்க்கும்பொழுது நீ எப்படி இருக்கணுமா, சுத்தமா. அதை விட்டுட்டு ஆண்டோடைய பந்தியில நம்ம பங்கு பெற வந்துட்டோம் அப்படின்னா, ரெண்டாவது அந்த சரீரத்துக்குள்ள அந்த ஆத்மாவில் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ண மாட்டாரு, குடியிருக்கவே. அது எதுக்குமே பயன்படாத பாத்திரமாய் போய்விடும். இன்றைக்கு இஃப் யூ ஹாவ் சர்ச்ட் ஹூ இஸ் காட், நீ அவர் யார் என்பதை ஆராய்ந்து பார்த்திருப்பாய் என்றால் நிச்சயமாகவே உனக்கு இன்னைக்கு சொன்ன 4 காரியங்கள் அழகா புரிந்திருக்க. 1, அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். You have to grow, வேரூன்றி நிற்கணும். 2வது, அவரே உனக்கு வழியை போதிக்கிற ஆராய்ச்சி பண்ணி பாரு. 3வது, உன்னை விடுதலைக்குள்ள ஆராய்ச்சியை பாரு. 4வது, உறவுகளில் அவர் விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். கடைசியா இது எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு 2 வசனத்தை பார்த்து நான் டைமுக்கு முடிச்சிருவேன், கவலைப்படாதீங்க. நீதிமொழிகள் சாலமோன் சொல்லுகிறான் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழி 8:17. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். இங்க பாருங்களேன், அவர் சொல்றாரு, என்ன சிநேகிக்கிறவனை நம்ம எப்படியோ அப்படிதான் இயேசுநாதர். ஏன் அப்படின்னா, அவருடைய சாயல்ல தான் நம்மள என்ன பண்ணாரு,
அவரை போலதான், அவருடைய கேரக்டர் போலதான் நம்மளை படைச்சா. அவரை நீ நேசிச்சா அவர் உன்னை, நம்ம அவரை நேசிக்காம இருக்கிறோம் அப்படின்னா அவரும் நம்மளை நேசிக்க. ரட்சிப்பு மட்டும் தான் இலவசம். நான் ஏற்கனவே வேதத்துல சொல்லுவேன், ரட்சிப்பு ஆல்வேஸ் ஃப்ரீ. ஆனா மற்ற எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு. உன்னை ஆண்டவரை நேசிக்கணும் அப்படின்னா அதுலயே வசந்தம் சொல்லுகிறது, அதிகாலையில தேடுனாதான். அதிகாலையில எழுந்து தேடணும். நான் எப்பவுமே பொதுவாக எல்லாருக்குமே சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, நீ காலைல 3 to 4 எழுந்து ஜெபிக்கிற பழக்கம் ரொம்ப நல்ல பழக்கம் இருந்ததுன்னா, அப்படி இல்லைன்னா கவலைப்படாத. நீ எழும்புற டைம் பாரு, 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சா, எதுக்காவது எழும்புவோம், தண்ணி குடிக்கவோ ரெஸ்ட் ரூம் போகவோ எதுக்கோ எழும்புறோம். 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சா, வேலை முழங்கால் படிட்டு ஜோம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் போ, அதுக்கப்புறம் தண்ணி குடி. ஒரு 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் ஆண்டவர் இந்த நாளை உங்களுடைய கரத்தில் கொப்புகிறார். என்ன நடத்தும், எப்படி வேணா நடத்தும். நீ என்னோட இருங்க, எனக்கு தகப்பனா இருங்க, அல்லது எனக்கு சகோதரனா இருங்க, என்னை போதியுங்க, என்னை நடத்து செல்லுங்க, என்னை சம்பூர்ணமாய் வைத்துக் கொள்ளுங்க, சமாதானமாய் வைங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆமேன்ட்டு நீ தண்ணி குடிச்சு வந்து பட்டு தூங்கிடு, கவலைப்படாத. அப்போ ஒன்னு யோசிப்பார், அதிகாலையில தேடும் பொழுது அவரும் என்ன பண்ணுவாரா, ஆண்டவரை நம்ம பார்க்க முடியும். அவரும் விரும்பி, ஐயோ என் மகன் திரும்ப தூங்க போயிருக்கிறான், நல்லா தூங்கட்டும், அவன் 8 மணிக்கு எழுந்தா போதும், எங்க போறதுக்கு, வேலைக்கு போறதுக்கு அப்படின்னு கரெக்டா 8 மணிக்கு எழுப்புவார். 8 மணிக்கு அதை விட்டுட்டு நீ எதுவுமே பண்ணாம தூங்கி பாரு, அவ்வளவுதான், 10 மணி வரைக்கும் தூங்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் வழியில போறவன் எல்லாரையும் திட்டின்னு போக வேண்டியது. ஏன்னா இவர் விஐபி போகும்போது வழி விட்டுருவாங்க பாரு. சிலர்லாம் ரோட்ல போகும்போது பார்த்தீங்கன்னா காலைல அப்படியே பிரேக்குக்கு பதில் ஆர்ன வச்சுக்கினே போவாங்க. நான் யோசிப்பேன், பாவம், இன்னைக்கு அவனுக்கு நாள் சரியில்லை, ஏன் லேட்டாக எழுந்து வந்திருப்பான், அதனால எல்லாரையும் திட்டிட்டு போவான். காரணம் என்னன்னா, நம்ம ஆண்டோடைய சமூகத்துல முதல் காரியத்தை கொடுக்கணும், அதிகாலையில் எழுந்து தேடணும். நீ ஒரு வேலை 3 to 4 மணி ஏன் சொல்றாங்க அப்படின்னு வேதத்துல ஆராய்ந்து பார்ப்பீங்க அப்படின்னா, இயேசு எத்தனை மணிக்கு ஜலத்து மேல் நடந்து வந்தார்? அதிகாலையில. எதுக்கு சொல்றான்னா, அந்த டைம்ல வருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, வேற ஒண்ணும் கிடையாது. அப்பதான் வருவாரா அப்படின்னு, எப்ப கூப்பிட்டாலும் வருவார். நீங்க இப்ப கூப்பிட்டா கூட வருவார். இப்ப நீ ஆண்டவரே நான் உம்மோட உறவுல இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு நேசிச்சு அவரை அழைத்தால் அவர் நிச்சயமாய் வருகிறார். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கலாம். டியூட்டரானமி 4:29 பார்க்கலாம். அப்பொழுது அங்கே இருந்து, உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும்போது அவரை கண்டடைவாய். ரெண்டாவது ஒரு காரியம் என்னன்னா, முதல்ல சொன்ன காரியத்தில் நம்ம வாசது என்னன்னா, நீ அவரை நேசிப்பா என்றால் அவர் உன்னை நேசிப்பார். ரெண்டாவது, முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட தேடணும். சிலருக்கெல்லாம் இருதயம் ஒரு பக்கம் இருக்கும், ஆத்மா ஒரு பக்கத்துல இருக்கும். ஆத்மாவும் சில நேரத்தில் ஆண்டவரை தேடும், ஆனா இருதயம் தேடாது. சபையிலேயே சில நேரத்தில் பார்த்தீங்க வச்சுங்கன்னா, இருதயம் எப்படி தரமா இருக்கும், ஐயோ பக்கத்தில் இருக்கான், அவன் ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு, எங்கே வாங்கினான்னு தெரியல, ஹல்லேலூயா சோத்ரம் நல்லா இருக்கு, எங்கே வாங்கினான்னு தெரியல, ஹல்லேலூயா சோத்ரம். இது இருதயம் எதை தேடுது? பக்கத்தில் இருக்கிற ட்ரெஸ்ஸை தேடுது. ஆனால் ஆத்மா எங்கே தேடுது? ஆண்டவர் தேடுது. அந்த கதைலாம் இல்லை, தேடனா முழுசா தேடு. ஆண்டவரை தேடுவாய் என்பாய், ஆண்டவர் நிச்சயமா நீ அவரை பார்க்க முடியும், அவரை கண்டடைய முடியும். எப்படி பார்க்க முடியும்? ஆண்டவர் டைரக்டா முகமுகமா பார்க்க முடியுமா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது வேதத்தின்படி. அப்போ ஒண்ணுதான், ஆண்டவர் அழகா போதிப்பார், உன் காதுகளில் அவருடைய வார்த்தைகள் விழும், நீ நடக்க வேண்டிய வழியை உன்னை போதித்து நடத்துவார். எப்படி போதிப்பார்? டைரக்டா பேசுவாருங்க. நம்ம ஆண்டவர் தேர்ட் பர்சனை வச்சு பேசுறவர்லாம் கிடையாது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் கோவம் வந்துச்சுன்னா பிள்ளைங்களை வச்சு பேசுவாங்க, இல்லை பக்கத்து வீட்டுக்காரனை வச்சு பேசுவாங்க, இல்லை ஆஃபீஸில் யாரையா வச்சு பேசுவாங்க. எதுக்குன்னா அவங்க 2 பேருக்கு சண்டையா. நம்ம ஆண்டவர் அந்த கதையெல்லாம் கிடையாது, பேசினாலும் டைரக்டா பேசுவார். சிலர்லாம் சொல்லுவாங்க, பாஸ்டர் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, கொஞ்சம் ஜோம் பண்ணி சொல்லுங்க பாஸ்டர், நான் கிளி ஜோசியக்காரன் பாருங்க. வாங்க, இந்த வசனத்தின்படி ஆண்டவர் உங்களே ஆசீர்வதிப்பார். சொல்ற வேலையா எனக்கு பேசணும்னு டைரக்டா பேசுவார். உங்ககிட்டயும் பேசுவார், என்கிட்டயும் பேசுவார். சாத்தான்கிட்டயே பேசின ஆளு நம்ம ஆளு, தெரியுமா உங்களுக்கு? ஏன் சாத்தானை விட நம்ம மோசமா? யோசிச்சு பாருங்களேன், சாத்தானை விட மோசமா இருக்கும் யாரா இருந்தா சொல்லுங்க, திரும்ப ஞானஸ்தானம் கொடுக்குறேன் வாங்க. சாத்தானை விட மோசமா நம்ம கிடையாது, அவனை விட மேலானவங்க. அவங்கிட்டே ஆண்டவர் பேசுவார்னா என்கிட்ட பேசுவார், உங்ககிட்ட. அப்ப யோசிச்சு பாருங்க, முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட அவரை தேடும் பொழுதுதான் அவரை கண்டடைகிறவர்களா. இன்னைக்கு ஆண்டவர் உண்மையா நீ தேடினாயா என்பதை ஆராய்ந்து பாருங்க. இருந்த இடத்துல கண்களை மூடி. வேதம் சொல்லுகிறது,
இஃப் யூ சர்ச் யூ வில் ஃபைண்ட் him. ஆனா நம்ம உலகத்தின் காரியத்துக்காக அவரை தேடுகிறோம். இன்றைக்கு அதை விட்டுட்டு, ஆண்டவரே என்னை அபிஷேகிப்பதற்கு எப்படி ஆண்டவரே, என்னை அபிஷேகிங்க ஆண்டவரே என்று தேடும் பொழுது ஆண்டவர் உன்னை அழகா அபிஷேகிப்பார். அன்றைய ஆவின் வரங்களால் என்னை நிரப்புங்க என்று தேடி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவர் அழகாய் நிரப்புகிறார். இல்ல ஆண்டவரே உங்களுடைய வழியனை போதித்து நடத்துங்க அப்படின்னா சாந்த குணமுள்ளவர்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாய் போதித்து நடத்துகிறவரா இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த காலையில ஒருவேளை எனக்கு விடுதலை வேண்டும் அப்படின்னு சொல்லி நீ அவரை தேடி கொண்டு இருப்பாய் என்றால் அவரிடத்துல உண்மையா அவர் விடுதலை தருகிறவர். இல்லைங்க எனக்கு அதெல்லாம் இல்லைங்க, நான் என் வாழ்க்கையில சமாதானம் இல்லை, யாருமே இல்லைங்க, அவர் எனக்கு தகப்பனா இருக்கணும், எனக்கு சகோதரனா இருக்கணும், எனக்கு குருவா இருக்கணும், எனக்கு வழிகாட்டியா இருக்கணும், என்னோட உறவுல இருக்கணும், எனக்கு சொந்தக்காரனா இருக்கணும் அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான், அவருடைய சித்தத்தை செய்ய, பிதாவின் சித்தத்தை செய்ய. வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே செய். அப்பொழுது ஆண்டவர் உன்னோட உறவுல இருக்கிறவராய். இயேசு உனக்கு சொந்தக்காரன். நம்ம ரட்சிக்கப்பட்டதுனால மாறிட்டோம். இயேசு சொந்தக்காரன் அப்படின்னா இந்த உலகம் முழுதும் அவர் தாங்க படைத்தார். அவருக்காக தான் படைக்கப்பட்டது, மனிதனுக்காக அவர் படைக்கல. இயேசு எல்லாவற்றையும் படைத்தது மனிதனே அவருக்காக தான் படைச்சார். ஏன்னா மனிதனோடு அவர் உறவு வைத்துக் கொள்ள, மனிதன் துதிப்பதை அவர் கேட்க வேண்டும் என்பதற்காகவே படைக்கப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த காலையில நீ எதை நோக்கி ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்? இந்த உலக காரியங்கள், சமாதானம், சந்தோஷம், இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணினா கிடைக்கும், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதெல்லாம் அதை விட மேலானது இயேசு எனக்கு சொந்தக்காரனா இருக்கட்டும், நான் இயேசுடைய சொந்தக்காரனா இருக்கணும் அப்படின்னா ஒரு ஆத்துமாவாது பரலோகத்தை கொண்டு வரும்பொழுது பரலோகமே சந்தோஷப்படும். நீ போகும்போது உன்னை அடையாளம் காண்பார். இந்த ஆத்துமாவை கொண்டு வந்தது இந்த ஆத்துமா தான் அப்படின்னு உன்னை அடையாளம் காண்கிறவராயிருக்க. அதுதாங்க உண்மையான உறவாயிருக்கிறது. அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலையில ஒருவேளை எதையாவது தேடை வந்திருப்பார்கள் என்றால் வேத வசனம் சொல்லுகிறது உம்மோட உறவுல இருப்பதுதான் அவசியமானதாக, உம்முடைய வழி நடத்துதல் அவசியமானதாயிருக்கு. உம்மை அறிகிற அறிவு எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆராய்ந்து பார்த்து நல்ல புடமிடப்பட்ட விசுவாசிகளால், ஆண்டவருடைய பிள்ளைகளால் இந்த காலையில் நிறுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதா.